Hi students, this is Ashok Kumar, your JW Maths trainer. Welcome to Maths with AK46. Actually, இன்னைக்கு matrices and determinantsல part 4 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 parts of வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி என்னன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, வீட்டை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா சம்ஸும் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வரும், அந்த டவுட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை கிளாரிஃபை பண்ண மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆக்ட் பண்ண வேண்டிய இன்னொரு ஆக்டிவிட்டி என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்குள்ள போயிடலாமா? டுடே செஷன்ல the first question பாருங்க. ஆர்டர் m, the determinant of a is m minus n ன்னு கொடுத்திருக்காங்க. two simultaneous algebraic equations. இதை சால்வ் பண்றது மூலமா நமக்கு m and n வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா a plus b plus c provided the condition is given. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த simultaneous algebraic equation நான் சால்வ் பண்ண போறேன். 4m plus n equal to 22, 17m plus 4n equal to 93. First let me write down 17m plus 4n which is equal to 93. கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, the first equation கூட 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப இந்த பிளேஸ் வந்து 16m மாறிடுமா? இங்க 4 மல்டிப்ளை பண்ணா 4n, 22 into 4 88. சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் கேன்சல் ஆகும், தட் இஸ் 4n ஓட வேல்யூ. 17m minus 16m is m, 93 minus 88 is 5. ஸோ m ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ ஆர்டர் வந்து ஃபிஃப்த் ஆர்டர். ஸோ ஃபார் நம்ம சிலபஸ்ல வந்து செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் பார்த்துருக்கோம். இதான் ஃபிஃப்த் ஆர்டர், ஃபர்ஸ்ட் டைம் வருது. நெக்ஸ்ட் இந்த m equal to 5 இங்க அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 4 into 5 is 20. 20 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனா 22 minus 20. ஸோ n equal to 2. ஸோ பை யூசிங் m and n, டிட்டர்மெண்ட் a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிட்டர்மெண்ட் a equal to 5 minus 2 which is equal to 3. அவ்வளவுதான். இப்போ இந்த பார்ட்டுக்குள்ள வந்துடலாம். வாட் இஸ் கிவன்? டிட்டர்மினன்ட். டிட்டர்மெண்ட் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? டிட்டர்மெண்ட் ஆஃப் n is replaced by 2 times adjoint of m into a. m is replaced by 5. So 5a ன்னு சொல்லலாம். ரைட்டா? which can be written as determinant of k into a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? determinant of k into a equal to k power n. n means order into determinant a. நம்ம கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆர்டர் வந்து 5 இருக்கு. அப்போ 2 power 5 into determinant of adjoint of 5a. ஓகேவா? ஒன் மோர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நமக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஃபார்முலா தான். எனிவே லெட் மீ ரைட் டவுன் ஒன் மோர் டைம். வாட் இஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் adjoint a? Determinant of adjoint a equal to determinant a whole power n minus 1 whole square வரும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இது சப்போஸ் 3 டிட்டர்மினன்ட் 3 அட்ஜாயிண்ட் இருந்ததுன்னா இங்க பவர்ல 3 வரும், 4 இருந்ததுன்னா இங்க பவர்ல 4 வரும். அதை வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹியர் n equal to n means ஆர்டர். ஆர்டர் வந்து நம்ம கொஸ்டின்ல 5 இருக்கு. அப்போ 5 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. டிட்டர்மினன்ட் a 5 minus 1 4, 4 square is 16 கிடைக்கும். இதை கொண்டு போய் இந்த பிளேஸ் அப்ளை பண்ணா ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? 2 power 5 இருக்கு. இப்போ அடிஷனலா பாருங்க, டிட்டர்மினன்ட் 5a whole power 16 கிடைக்கும். 16க்கான ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிகாஸ் n இந்த n எடுத்துக்காதீங்க, ஆர்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்டேஜ் சிம்பிளிஃபை பண்ணா பாருங்க. ஸோ 2 power 5 into determinant of 5a whole power 16 equal to 2 power 5. determinant of 5a இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஸோ 5 power n ஆர்டர், அது 5 தான் வரும். திரும்ப determinant a both rise to the power 16. ஓகேவா? 2 power 5 into 5 power 5 whole power 16 equal to 5 power 80. What way we will get 80 na? 5 into 16 is 80. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. டிட்டர்மெண்ட் a whole power 16. டிட்டர்மெண்ட் a ஓட வேல்யூ பொசிஷன்ல இங்க 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 power 16. நமக்கு ஆக்சுவலா 6 வர தேவைப்படுது. 6 எப்படி கிடைக்கும் பாருங்க. 3 into 2ல கிடைக்கும். அப்போ நான் இந்த 3 power 16 ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஆல்ரெடி பொசிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 2 power 5 இருக்கு. இந்த 3 power 16 எப்படி எழுதலாமான்னு பாருங்க. 3 power 5 into 3 power 11 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா?
பேலன்ஸ் இருக்கிற 5 பவர் 8 let it be as it is 5 பவர் 80. ஸோ 2 பவர் 5 into 3 பவர் 5 இதை கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 பவர் 5 கிடைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கு 3 பவர் 11 and another one is 5 பவர் 80. இப்போ பாருங்க இது கூட எக்ஸாக்டா ஈக்குவேட் பண்ண முடியும் நம்மளால. ஈக்குவேட் பண்ணா வாட் கேன் பி த வேல்யூ ஃபார் a equal to 11, b equal to 80, c equal to 5. Then what can be a plus b plus c? 80 plus 11 is 91, 91 plus 5 is 96. That's all, we got the answer. Today's session la matrices and determinants la second question. நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுன்னா ஒரு டிட்டர்மெண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆஸ் யூசுவல் மெத்தட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆல்பா எந்த இன்டர்வல் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2024ல கேட்டிருக்க கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் க்ளூ பாருங்க, ஒரு எலமெண்டரி ஆபரேஷன் ஒன்று பண்ண போறேன். தட் இஸ் தேர்ட் காலத்துல இருந்து செகண்ட் காலம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 3/2 3/2 1/3 1/3 கேன்சல் ஆகிடும். இங்க ஆல்பா மல்டிப்ளை பண்ணியிருந்தால் இந்த ஆல்பாவும் கேன்சல் ஆகி இந்த ரெண்டு பிளேஸ் 0 வர சான்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் காலம் இல்ல பர்டிகுலர் ரோல ரெண்டு பிளேஸ் 0 வந்ததுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வாட் எலமெண்டரி ஆபரேஷன் ஐம் கோயிங் டு டூ இஸ் காலம் 3ல இருந்து காலம் 2 சப்ட்ராக்ட் பண்றேன். ஃபர்தரா ஆல்பா இன்டூ காலம் 1 வரக்கூடிய ரிசல்ட்டை காலம் 3லயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வாட் கேன் ஹேப்பன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்ச் 1 1 2 ஆல்பா பிளஸ் 3. செகண்ட் ரோ 3/2 செகண்ட் காலம் 3 ஆல்பா பிளஸ் 1. தேர்ட் காலத்துல மட்டும் பாருங்க, ஆல்பா இங்க ஆல்பா மல்டிப்ளை பண்ணா கேன்சல் 3/2 3/2 கேன்சல், இங்க 0 வரும். சிமிலர்லி இந்த பிளேஸும் 0 வரும். பட் இந்த பிளேஸ்ல மட்டும் 0 வர சான்ஸ் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற 0வும் இப்ப சேஞ்ச் ஆயிடும். எப்படின்னா இங்க என்ன மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க பாருங்க, ஆல்பா மல்டிப்ளை பண்ணா -2 ஆல்பா ஸ்கொயர் -3 ஆல்பா will come. -2 ஆல்பா ஸ்கொயர் -3 ஆல்பா. இங்க இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றீங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது திஸ் ஆல்சோ வில் பிகம் -3 ஆல்பா -1 கன்வெர்ட் ஆயிடும், which is equal to 0. இப்போ இந்த தேர்ட் காலம் இருக்குல்ல, இந்த தேர்ட் காலத்து மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணா பை யூசிங் திஸ் 0 இதை யூஸ் பண்ணிக்கலாமா? இதை யூஸ் பண்ணும்போது பாருங்க -2 ஆல்பா ஸ்கொயர் -3 ஆல்பா இஸ் -6 ஆல்பா, அடிஷ்னலா -1 இருக்கு கரெக்டா, இன்டூ மல்டிப்ளை திஸ் வித் திஸ். இப்போ என்ன ஆகும் பாருங்க, 1/3 -3/2 which is equal to 0. 1/3 -3/2 never be equal to 0. இது கண்டிப்பா 0க்கு ஈக்குவலா இருக்காது. அப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு 0க்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்டா. ஸோ -2 டைம்ஸ் ஆல்பா ஸ்கொயர் -6 ஆல்பா -1 equal to 0. கம்ப்ளீட்டா சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. 2 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 6 ஆல்பா பிளஸ் 1 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நம்ம b² - 4ac ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதனுடைய ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ரூட்ஸ் தான் ஆல்பாவை நமக்கு கொடுக்கும். b² - 4ac பாருங்க, 36 -4 into 2 into 1 is 4. ஸோ 32 கிடைக்கும் கரெக்டா. இப்போ ஆல்பாவோட வேல்யூ பாருங்க, -b பிளஸ் ஆர் மைனஸ் b², ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac √32 by 2 into 2 is 4 கரெக்டா. -6 பிளஸ் ஆர் மைனஸ் √32 16 into 2 4√2 எழுத முடியும். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -3 பிளஸ் ஆர் மைனஸ் 2√2 by 2ன்னு வரும் கரெக்டா. இப்போ ரெண்டு பார்ட்டா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் -3 -2√2 by 2. இது ஒரு ரூட்டு. அனதர் ரூட் இஸ் -3 plus 2√2 by 2. ஓகேவா. இப்போ இதனுடைய வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்துலாமா? ஒரு அப்ராக்சிமேட்டா பாருங்க. √2 வேல்யூ 1.4. நீங்க மல்டிப்ளை பண்ணா 2.8 வரும். -3 -2.8 வந்து -5.8. -5.8 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 விட -3 விட லெஸ்ஸரா இருக்கும். ஸோ -3ன்னு சொல்லலாம். இந்த பிளேஸ் பாருங்க, -3 விட கண்டிப்பா இது லெஸ்ஸரா தான் இருக்கும். இந்த பிளேஸ் -3, இங்க ஆல்ரெடி நம்ம 2.8. ஸோ கிட்டத்தட்ட 0 விட லெஸ்ஸரா இருக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். திஸ் இஸ் அவைலபிள் இன் ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க. 2024ல கேட்டிருக்காங்க. டுடே செஷன்ல இது தேர்ட் கொஸ்டின். ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல நமக்கு ஆல்பாவோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரோ ஆர் பர்டிகுலர் காலத்துல உங்களுக்கு டபுள் ஜீரோஸ் இருக்கு பாருங்க.
ஃபர்ஸ்ட் காலத்துல டபுள் ஜீரோ இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோலையும் டபுள் ஜீரோ இருக்கு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப 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 ஈஸி. இப்போ இனிஷியலா நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். வாட் கேன் பி இட்ஸ் டிட்டர்மெண்ட் ஏ. பாருங்க, எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோல் ஆல்பா இன்டூ ஆல்பா, ஆல்பா ஸ்கொயர், பீட்டா இன்டூ பீட்டா மைனஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த பிளேஸ்ல நமக்கு டிட்டர்மெண்ட் ஏவோட வேல்யூ செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் k into a. What is determinant of k into a? K power n into determinant a. நம்ம கொஸ்டினை பொறுத்தளவுக்கு what is n? n equal to 3. ஸோ நமக்கு k power 3 into determinant a கிடைக்கும். இதை ஃபர்ஸ்ட் இங்க அப்ளை பண்ணிடலாமா? determinant of 2a whole cube can be written as 2 power 3 into determinant a whole powerல ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல 2 power 21. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 2 power 3 whole power 3 is 2 power 9. பேலன்ஸ் என்ன இருக்கு? டிட்டர்மெண்ட் ஏ ஹோல் பவர் 3. ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடில் 2 பவர் 21. 2 பவர் 9 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, டிட்டர்மெண்ட் ஏ ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 பவர் 12 கிடைக்கும். டேக்கிங் கியூபிக் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன இருக்கும்? டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு 2 பவர் 4 வில் கம். 2 பவர் 4 மீன்ஸ் 16. இதை ஹைலைட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி வாட் இஸ் த டிட்டர்மெண்ட் ஏ வேல்யூ? ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர். Alpha square minus beta square equal to 16. So direct Pythagorean triplet use பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 square minus 3 square equal to 4 square we will get, that is 16. கரெக்டா? இப்போ ஈக்குவேட் பண்ண ஆல்பாவோட வேல்யூ 5, பீட்டாவோட வேல்யூ 3 சொல்லலாம். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல ஆல்பாவோட வேல்யூ தான். ஆல்பா ஈக்குவல் டு டைரக்ட்லி 5. தட்ஸ் ஆல், we got the answer. டுடே செஷன்ல மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல 4th கொஸ்டின் given கண்டிஷன் பாருங்க, a into a transpose equal to 1 கொடுத்துருக்காங்க. 2024 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Now look at the nature of this part only. a plus b whole square plus a minus b whole square ஃபார்முலா இருக்கு. Let me write down the formula for a plus b whole square plus a minus b whole square. a plus b whole square minus a minus b whole square equal to 2 times a square plus b square. இந்த ஐடென்டிட்டியை நம்ம இந்த பார்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி இருக்கிற 1/2a அப்படியே தான் as it is இருக்கும். ஸோ 1/2 times a. அப்போ இந்த பார்ட் என்னவா மாறும்? 2 times மேட்ரிக்ஸ் a ஸ்கொயர். கரெக்டா? இங்க a இருக்கு, இந்த பிளேஸ்ல பிளஸ் a டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ பாருங்க, இந்த 2 கேன்சல். இந்த ஏவை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் a கியூப். ஏவை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணா a இன்டூ a டிரான்ஸ்போஸ் இன்டூ a டிரான்ஸ்போஸ்னு எழுத முடியும். கரெக்டா? a டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as a டிரான்ஸ்போஸ் இன்டூ a டிரான்ஸ்போஸ். ஸோ a இன்டூ a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு i இருக்கு. i கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ a கியூப் பிளஸ் i இன்டூ a டிரான்ஸ்போஸ் இஸ் a டிரான்ஸ்போஸ். தட்ஸ் ஆல், we got the answer. மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல டுடே செஷன்ல த லாஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் உடைய இன்னொரு மேட்ரிக்ஸ் இது. பின்றது வந்து மேட்ரிக்ஸ் ஏவோட கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பீட்டா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட், இதுக்கு ஒரு கோஃபேக்டர் இருக்கும். அதுதான் 3 ஆல்பா. ஆல்பாவுக்கு -9, இந்த 3க்கு 3 ஆல்பா. கோஃபேக்டரை டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்டூ பி. இப்போ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்டோட கோஃபேக்டர் அங்க என்ன இருக்கு பாருங்க, ஆல்பா ஆல்பா பீட்டா 2 ஆல்பா. கரெக்டா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 3 ஆல்பாவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ வாட் டு வி கெட்னா ஆல்பா இன்டு 2 ஆல்பா இஸ் 2 times ஆல்பா ஸ்கொயர். ஆல்பா இன்டு பீட்டா ஹியர் கேன் பி ரிட்டன் as ஆல்பா இன்டு பீட்டா. ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி 3 ஆல்பா. கம்ப்ளீட்டா ஆல்பாவோட டிவைட் பண்ணிடுங்க. 2 ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட் காலம் எலமெண்ட், அதனுடைய கோஃபேக்டர் தான் 3 ஆல்பா. அதை கால்குலேட் பண்ணிடலாமா? ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ஆல்பா. கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு ஹியர் 3 ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க. ஹியர் we will get one more equation, ஆல்பா இன்டூ ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா இன்டூ ஆல்பா. சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பிளஸ் ஆல்பா இன்டூ பீட்டா. ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஆல்பா. கம்ப்ளீட்டா ஆல்பாவால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. தட் இல் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க என்ன சேஞ்ச் வரும்னா 2 ஆல்பா பிளஸ் 3 ஆல்பா ஈக்குவல் டு 3 ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் பீட்டா கேன்சல். 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 6. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆல்பா ஈக்குவல் டு 2. கரெக்டா? ஆல்பாவோட வேல்யூ 2 கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா பீட்டா ஈக்குவல் டு 1.
So what is alpha into beta? 2, which is not equal to 0. இந்த condition satisfy ஆகுது. இப்போ அடுத்தது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. What is B? Co-factor of A ன்னு சொல்றாங்க. அப்போ B டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இது அட்ஜாயிண்டா மாறிடும். So what is B? B equal to co-factor of A. அப்போ B டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? B டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம டிட்டர்மெண்ட் எடுத்தால் டிட்டர்மெண்ட் ஆஃப் B டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Determinant of adjoint A. Determinant of adjoint A எதுக்கு ஈக்குவல்? Determinant A whole power n minus 1. n equal to 3. Third order matrix. அப்படின்னா determinant A whole square கிடைக்கும். இதுதான் determinant of B transpose ஓட வேல்யூ. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்னன்னு பாருங்க. What is B transpose? B transpose நம்ம determinant of B ன்னு கூட எழுத முடியும். கரெக்டான்னு பாருங்க. Determinant of B and determinant of B transpose equal. அப்போ determinant of B equal to determinant A whole square. இப்போ நேரா இந்த பிளேஸ்க்கு வந்துடலாமா? ஆக்சுவல் கொஷின் இஸ் determinant of A into B. Determinant of A into B எப்படி எழுத முடியும்? Determinant A into determinant B. Determinant B ஓட வேல்யூ பாருங்க. Determinant A whole square. அப்போ இங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு determinant A whole cube கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் அதனுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா determinant A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Determinant A is nothing but the first row ஓட elements இருக்குல்ல A11, A12, A13 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடா இருக்க கோஃபேக்டர் C11, C12, C11, C12, C13 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா you will get determinant A. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? Beta into 3 alpha is 3 alpha beta. Alpha into minus 9 is minus 9 alpha. 3 into 3 alpha is plus 9 alpha. Minus 9 alpha plus 9 alpha cancel ஆனா balance 3 times alpha into beta. Alpha ஓட value 2, beta ஓட value 1. So determinant A ஓட value 6 கிடைக்கும். அதை கொண்டு போய் இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆக்சுவலா என்னன்னு சொல்லியிருக்காங்க? determinant A whole cube, which is 6 cube. 6 cube which is 216. That's all. We got the answer.